நண்பர்களே, நிறையா பேர் கேட்குறீங்க பெஸ்ட் இன்கம் ஃபார் அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்னு. அதாவது வந்து விவசாயத்தில் அதிகம் லாபமாக இருக்கான் அப்படின்னு நிறையா பேர் நானும் ஒரு சில காணொலியெலாம் பார்த்துருக்கேன். நான் ஏன் கீழே கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னா கீழே வரப்பில் போயிட்டுருக்கேன். அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் விவசாயத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நானுமே பார்த்துருக்கேன். லட்சக்கணக்கில் வருமானம் வருமா அப்படின்னா தாராளமாக வரும். ஆனால் அதுக்கு தகுந்த நேரத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா வரும். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கேந்தி பூ போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ ஒரு கிலோ பூ விற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தான் கேட்டார். நான் நேரில் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களை போல் நிறையா பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி நிறையா இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பதிவு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கேந்திப்பூ சாவடி, கேந்திப்பூ மட்டும் இல்லை, நிறைய ஃப்ளவர், அதாவது வந்து பூக்கள் சாவடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம கீரை நிறையா பயிரிட்டு இருந்தோம். நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபுல்லாக கீரை. அந்த அதை நான் அடுத்த கீரை தான் விட போகிறேன். அதே போல் இது வந்து கேந்தி பதியம் போட்டிருக்கேன். இந்த கேந்தி பதியம் நேற்று ஒன்று இந்த மருதணி உள்ள மருதணி 3 பாத்தி ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, மோட்டர் சுத்தமாக ஓடலை. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். கரண்டும் இல்லைன்னு சொன்னாங்க வீட்டில். அதனால் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்துடுவோம் டாப்பிக்கு. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கீரை சாவடியும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணியிருக்கோம். 5 வருஷமாக என்ன பெனிஃபிட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பெனிஃபிட் இல்லை. அதுதான் என்ன கீரை சாவடி பண்ணால் நம்ம அப்போ மார்க்கெட் விலை வந்து உங்களுக்கு முன்னே வரும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. என்னோடய வரவுக்கும் தினமும் செலவுக்கும் சரியாக இருந்துச்சு. நான் நினச்சி பார்த்தேன் அடுத்தது ஏன்னா நம்ம பூக்கள் சாவடி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் நிறையா பேர் பூ வகையெல்லாம் சாவடி பண்ணுறாங்க. நம்ம வந்து கீரையில் இருந்தோம். அதே மாதிரி கீரை நிறைய ஏகப்பட்ட பேர் கீரையும் சாவடி பண்ணுறாங்க. மார்க்கெட் விலை வந்து ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். அதான் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கீரை ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் மழை பெஞ்சுது அப்படின்னா கீரை விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மழை விட்டதுக்கப்புறம் தான் விலை கூட இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு கீரை கம்மியாக தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து ₹1 கூட விற்றுருக்கேன். நான் கூட ஒரு நேரம் சும்மாவே தூக்கி போட்டு வந்திருக்கேன். ஒரு நேரம் எங்களோட மாட்டுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் கீரை போட்டேன். நானும் மாடும் சேர்த்து போச்சு. அதே தான் இப்போ இந்த பூக்கள்லையும் நான் கேந்திய செடி போட்டிருக்கேன். இந்த கேந்திய செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 பதியாக ஊனியிருக்கேன். இது எப்படி ஊன்னேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள். இப்போ வந்து நேற்று கூட இந்த ஒரு 1000 பதியம் ஊன்னேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருதணி தான் உடலுக்கு உட்காந்துருக்கேன். அது எப்போ கிணறு வருதோ அப்போ தான் விட்டுட்டு போகணும். ஏன்னா இது நான் பண்ணுற சாடி பண்ணுறது பூரா முளை தண்ணி. அதெல்லாம் வந்து எல்லா நேரமும் என்னால் தண்ணி பாய்ச்ச முடியாது. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் பாய்ச்ச முடியும். லட்சக்கணக்கில் வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் எதுவுமே வரும், ஆனால் வராது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேந்தி போட்டிருந்தேன். கேந்திப்பூ அது மழை காலங்களில் போட்டிருந்தேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த காட்டிலலாம் இதுக்கு மேலே நம்ம செக் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து கேந்தி பதியம் போட்டிருந்தேன். அது எவ்வளோன்னா ஒரு 1500 போட்டிருந்தேன். 1500 போட்டப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹25 கிலோவுக்கு இருந்துச்சு. கிலோ மார்க்கெட் விலை ப்ரைஸ் கிடச்சிது. அதான் மார்க்கெட் விலையை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கமிஷன் இருக்குது, நம்மளோட செலவு இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நான் என்ன விலைக்கு விற்றுச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ₹25 விற்றுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மழை ரொம்ப விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மழை காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளும் சுத்தமாக ஒன்றும் இல்லை, எல்லாமே அவுட் ஆகிடும். அப்படிங்கும்போது கொஞ்சமாக விலை ஏறிச்சு. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு பெரிய பூ, அதாவது இவ்வளோ பெரிய பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெறும் ₹20 ₹25 தான் அதில் போச்சு. அதுலேயே 1500 பதியம் முன்னே மழை காலங்கள்லேயே. ஆனால் அதே இந்த மூட்டை வந்து புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹70 ₹80 இப்படி போச்சு. அதே நான் உழவு ஓட்டியிருக்க மாட்டேன். சூப்பர் தரமான பூவாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரகம் மாற்றி வச்சுட்டேன். இந்த பந்து கேந்தி வச்சுட்டு அந்த பந்து கேந்தி யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் நான் இதே ரொட்டேட் விட்டு அடிச்சிட்டேன். அப்படி தான் அந்த விட்டேன். சரி இப்படி இருக்கே பரவாயில்லையே, நல்ல விலைக்கு விற்கிதே, நம்ம இத்தனை நாள் அதை விட்டுட்டோமே. ஒரு 5 வருஷமா நான் ஒரு 7 வருஷம் சாவடி பண்ணியிருந்தேன். ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. சரி நல்ல ஒரு பூவே சாவடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கேந்தி பதியம் போட்டிருக்கேன். இது இப்போ நான் என் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 2000 கேந்தி பதியம் போட்டது. இப்போ இந்த இதில் வந்து பூ வந்ததுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ நான் 2000 பதியம் ஒன்ற மாதிரி 20,000 30,000 5000 10,000 5000 20,000 நிறைய பேர் கொண்டிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு எடுத்து கொடுத்தவரே எனக்கு பதியத்தை கொடுத்து நான் ஊன்றினதுக்கப்புறம் என்கிட்ட காசு வாங்கல. நான் பதியம் வந்து மறுநாள் தான் காசு கொடுத்தேன். ஊண்டிட்டு மறுநாள் தான் காசு கொடுத்தேன். அப்புறம் தான் சொல்கிறாரு என்கிட்ட. நானே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பதியம் கொடுத்துருக்கேன். ஆனால் அவருமே ஒரு புரோக்கர் தான், அவர் கொடுத்துருக்காரு வாங்கி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்க திருச்சியில் நான் சொன்ன புரோக்கர்கிட்ட மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட இது மாதிரிலாம் நிறையா பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஏன்னா இது முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் ஊண்டாமல் கூட இருந்திருப்பேன், வேறு சாவடி கீரை கூட தெளிச்சு விட்டுருந்துப்பேன். அப்போ நான் இப்போ ஊண்டுற நேரம் இதில் நல்ல பெரிய பெரிய பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகம்னு பார்த்தா சுப்ரீம் ரகம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரகம் தெரியாமல் நான் கேந்து பதியன் மட்டும்தான் வாங்கி விட்னேன். ஆனால் அந்த நேரத்தில் மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ நல்லா தாங்குச்சு. அதே நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். 2024 போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேந்தி பூவும் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே வரும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கேந்தி பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மகசூல் தருது, இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு மகசூல் தருது. ஆனால் விலை இல்லை, சுத்தமாக 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தான் விற்கிது. இது நஷ்டம் தான் வருமோ தவிர லாபம் வராது. நிறையா பேர் சொல்லுவாங்க கேந்தி பூ போட்டு நல்லா குறைஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மகசூல் தரும், நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்லி நானுமே ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சாகுபடி பண்ணணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் இனிய மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா போகுது, 15 ரூபா போகுது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இப்படி விற்கிது. சரி, இந்த நேரத்துக்கு நம்ம ஒரு 1000 பதியம் கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பதியத்தை ஊண்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதில் கீரை சாவடி பண்ணியிருந்தேன், அதேமாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயத்தில் லாபம் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த கூலிங்கன்னா ஸ்டார்டிங்கில் லாபத்தை மட்டும் நோக்கமாக வச்சு நீங்கள் எந்த ஒரு விவசாயம் பண்ணிங்கனாலும் அது நஷ்டத்தில் தான் போய் சேரும். லாபத்தை எதிர்நோக்காமல் நம்ம பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நோக்கமாக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும். ஏன்னா அதில் வந்து எனக்கு செலவு போக கரெக்டாக இருந்துச்சு, ஈவனாக இருந்துச்சு. ஆனால் அது அந்த பூ வாங்கலை அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு விட்டுருவோம். கரெக்டாக நான் பண்ண செலவுக்கும் வரவு ஆனால் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது புரியல எனக்கு. அது கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அப்போ நஷ்டம் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ரகம் மாறி போனதுனால. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகம் கரெக்டான ரகம் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு தகுந்த விலை இல்லை. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாவடி பண்ணுற மாதிரி இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி சாவடி பண்ணுற மாதிரி இருக்கும். மழை காலங்கள் ஏற்ற மாதிரி ஒரு சாவடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 பருவங்கள் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாவடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருமானத்தை பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் தக்காளி சொல்கிறேன். தக்காளி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிது திருச்சியில். மொத்தமாக எடுத்தால் 10 ரூபா 8 ரூபா 7 ரூபா கொடுக்குறாங்க. இதை நீங்கள் சில்லறையில் வாங்கினீங்கன்னா 20 ரூபா 15 ரூபா கிடைக்கிது. அதே போல் தான் அந்த பூவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 ரூபா கிடைக்கிது. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட விற்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த 1000 பதியம் ஒன்று இருக்கும். 2000 பதியம் நட்டமானாலும் சரி, ஏன்னா அதில் கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சு, கொஞ்சம் தான் நஷ்டமாச்சு. அந்த 2000 செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக நஷ்டம் ஆயிடுச்சு. அப்படியுமே நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கால் முன் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நான் சாவடி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு தோணும் என்ன அப்படி நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே என்னோட செடிகளை காமிக்கிறேன். அப்படி பாருங்கள், 2000 பதியம் போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து 2000 பதியம் போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம பூ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நான் நஷ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால வந்துச்சுன்னா என்னால் தான் நஷ்டம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு தவறு பண்ணிட்டேன். அதே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது செடிக்கு. அதாவது ஒவ்வொரு செடியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, ஃபுல்லாக 2000 பதியமும் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, வீணாக போச்சு செடி. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால அது மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டாவது வந்து ஏன் மருந்து ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா ஒரு விசேஷத்துக்கு, அதான் அந்த கேந்தி பையன் ஊண்டனாப்பில் பார்த்தீங்களா, அந்த பையன் காது குத்து வச்சுருந்தாப்புல. அதனால் அந்த பையன் காது குத்துக்கு போயிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வீணாக போச்சு. பூவை பூரா எடுத்து இந்த மாதிரி வானியில் போட்டுட்டேன். வானியில் போட்டேன். நான் தண்ணி விட்டதுனால உங்களுக்கு எல்லாம் ஒதுங்கி தெரியுது. எவரு தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூ பூரா நஷ்டமாயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவுமே செடி வந்து தெளிய வைக்க முடியல. இந்த செடியை வந்து தெளிய வைக்க முடியல. நானே ஏகப்பட்ட மருந்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், தெளிய வைக்க முடியல. ஃபுல்லாக 2000 செடியுமே இது மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இந்த 1000 பதியத்தை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த 1000 பதியத்தை வந்து இப்போ ஊண்டியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மறந்துடுச்சுன்னு ஒரு 2 மருந்து அடித்து ஸ்ப்ரே பண்ணால் தெளியுமா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா தெரியல அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு வந்த வரலும் பூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதையுமே நான் ரொட்டேட்டர் விட்டு தான் அடிக்க போகிறேன். நிறையா பேர் பிடுங்கி எறியலாமே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிங்க. நான் ரொட்டேட்டர் விட்டு அந்த கேந்தி அடித்தேன். அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சில வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு சில இதனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியாமல் போச்சு. சுத்தமாக வேறு ஒருத்தர் மொபைல் இமெயில்டே நான் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க மொத்தமாக ரீசெட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஒன்றும் சொல்ல முடியல. அதே போல் கண்டிப்பாக கேந்தியில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சாடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட இந்த ஒரு செலவு மட்டும் ஒரு 10 பாத்தி இருக்குது.
இது மட்டும் நான் 2 உழவு ஓட்டிருக்கேன். அதாவது மொத்தம் 4 உழவு ஓட்டி தான் இந்த பதியத்தை நட்டிருக்கேன். 4 உழவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 500-500 வச்சுக்கோங்க. அதாவது 2 உழவுக்கு 500. வண்டியில் திரும்ப கஷ்டம், அதனால தான் நான் அந்த 500 கூட கொடுத்தேன். 600 கேட்டார். முதல் தடவை 600 கொடுத்தேன், மறுதடவை 500 கொடுத்தேன். அதுக்கு தனியாக கொடுத்துருந்தேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 உழவு கிட்டத்தட்ட 1000 மட்டும் உழவுக்கே போயிடுச்சு. பதியம் வந்து பார்த்திங்கன்னா ₹2. அது இல்லாமல் லக்கேஜ் சார்ஜ் வந்து ஒரு ₹200. அந்த 1000 பதியத்துக்கு நீங்கள் 5000 பதியம் ஆனாலும் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதில் எவ்வளோ கேட்டீங்க நீங்கள்? நல்லபடியாக விவசாயம் லாப நோக்கத்துக்காக மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா லாபத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நஷ்டத்தை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லாபத்தை நோக்கமாக பார்க்காம கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் ஆண்டவன் ஒரு பெனிஃபிட் கொடுப்பாரு.